நீங்க கால் பண்ணி பேசலாம். அண்ட் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்க டாபிக் பத்தி டாக்டர் கிட்ட கேட்போம். டாக்டர், இன்னைக்கு வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க நிறைய காரணங்கள் வந்து இருக்கு இந்த ஆண்மை குறைவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே சொல்லிட்டு இருந்தீங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஆண்மை குறைவு வராம பாதுகாத்துக்கு சந்தோஷமா இருக்கணும்னா இன்னொரு சப்ஜெக்ட் என்னன்னா இந்த ஸ்மோக் பழக்கம், இந்த பாகு போடுற பழக்கம், இந்த ட்ரிங்க் பழக்கம். ட்ரிங்க்குக்கு சில பேர் சொல்லுவாங்க சும்மா என்னைக்காவது ஒரு நாள் ஜாலி சந்தோஷத்துக்காகத்தான் அப்படிங்கிறது. சின்ன வயசுல இதே மாதிரி ஆரம்பிக்கக்கூடியதுனால அவங்கவுங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு எத்தனையோ பேர் லைஃப்பை கண்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனைவியை சந்தோஷப்படுத்த முடியாமல் வந்து கண்ணீர் வடிக்கிறவங்க, டாக்டர்கள்ட்ட கண்ணீர் வடிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகக்கூடாது. ஓகே, அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் வந்து பெண்கிட்ட வந்து போகவே முடியல. அட் தி சேம் டைம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணால் வந்து கொஞ்சம் லாங் டைம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிற சிலர்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கலாம் இதை? இது வந்து ஆரம்பத்தில் இது ஒரு மாயை மாதிரி தோணும். ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த சந்தோஷம் கிடைக்கும். ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நீண்ட நேர போகம் கிடைக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் எழுச்சி இல்லாமல் போயிடும். எழுச்சி இல்லைன்னு வச்சுங்க, விரைப்புத்தன்மை இல்லைன்னு வச்சுங்க, அப்புறம் எவ்வளவு நேரங்கிறது அடுத்த டாபிக். அதனால முடிஞ்ச வரை என்னதான் வந்து ஃபீல் இருந்தாலும் அவங்களால வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. அதனால அது மாதிரி பழக்கத்தை எல்லாம் ஆரம்பத்திலே பிகினிங்ல அதை ஸ்டாப் பண்ணிடுறது பெட்டர். ஓகே ஓகே டாக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குண்டான உணவு முறைகள்லாம் என்ன எடுத்துக்கலாங்கிறத சொல்லுங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்லை, காரணம் நிறைய இருக்கு, சொல்லலாம், எக்கச்சக்கமா சொல்லலாம். மன ரீதியான பாதிப்புக்கு இடம் கொடுக்குற சில குடும்பத்தில் எப்படின்னா கஷ்டங்கள், அதாவது ஆரம்பத்துலேருந்தே குடும்ப கஷ்டத்தோட வளர்றவங்க ஒழுங்கா உணவு எடுத்துக்க மாட்டாங்க, திட உணவுல கவனம் செலுத்த மாட்டாங்க, வறுமை இது மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் கூட இதில் சில பேரை பாதிக்கும். நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலை, குடும்ப சூழல், இதெல்லாம் ஒரு எது வரைக்கும் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் என்னுடைய ஒரே அட்வைஸ் என்னன்னா, தீய பழக்கங்கள் அப்படிங்கிற லாகிரி வஸ்துகளில் முடிஞ்ச வரை ஆண்கள் போக வேணாம். அது பெண்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது. அவங்களுடைய குழந்தைகள், சந்ததியருடைய வாழ்க்கை, தாய் தந்தையருடைய வாழ்க்கை, ஒரு குடும்பமே பாழாகி போயிடும். அதை நான் ரொம்ப கண்கூட நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஃபேமிலி வந்து கண்ணீர் வடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பெண்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இதை நிறுத்துறதுக்கு என்னன்ட்டு. அதனால அந்த பழக்கத்தை ஆண்கள் இருந்தால் விட்டுருங்க. ஓகே, சரி டாக்டர். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து சில டாக்டர்ஸ்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து உள்ளாடைகளை வந்து அட் தி சேம் டைம் வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு இதெல்லாம் வந்து டைட்டாக போடக்கூடாது, ஏன் ஜீன்ஸ் பேண்ட்டே வந்து அவாய்ட் பண்ணணும்லாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? இது வந்து என்ன மாதிரியான அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க? காலத்துக்கு தகுந்தபடி மாடர்னோட ஒத்து போறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நம்மளுடைய ஆரோக்கியத்தை கருதி கொஞ்சம் அதுல கவனம் செலுத்திக்கிறது நல்லது. ஓகே, ஆமா. இதுல என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம்னா அதையே போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. என்னைக்காவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், அதனா போட்டு வந்துடணும், வந்து கழட்டிடணும். அதோடவே நாள் முழுதும் இருக்கிறோம்னா அது பாதிப்பு. உள்ளாடைகளே பெரும்பாலும் ரொம்ப இறுக்கமா இருக்கிறத விட தளர்வா இருக்கிறது நல்லது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் பாண்டியராஜன் மேடம், திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். பாண்டியராஜன், திண்டுக்கல்ல இருந்து. எப்படி நிறைய திண்டா வந்து நிறைய கல்கள் சாப்பிடுவீங்களா? என்ன மேடம், புரியல. நிறைய திண்டா சாப்பிடுவீங்களான்னு கேக்குறேன். அதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன் மேடம். ஓகே, அதாவது கல்லு கேட்டேன். புரியல. கல்ல வந்து நல்ல திண்டு கல்லே தொட மாட்டீங்க? கை பழக்கத்தை கத்து வச்சிருக்கீங்க. ஓகே, இதனால ஏதாவது வருமானம் உண்டா? வருமானம் ஒண்ணும் இல்ல மேடம், இப்பதான் ஃபீலிங்கா இருக்கு. மனைவிக்கு ரொம்ப துரோகம் பண்றோம்னு சொல்லிட்டு. ஓ, திருமணம் ஆகிடுச்சு உங்களுக்கு? திருமணமாயி ஒரு பையன் இருக்கான் 2 இயர்ல, பிளஸ் இப்ப 2வது பேபி ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஓ, சரி சரி, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சரி, டாக்டர் கிட்ட வந்து இதை பத்தி தொடர்ந்து கேட்போம், என்ன பிரச்சனைங்கிறத கேட்கலாம். அதாவது வந்து நீங்க உங்களுக்கு கைப்பழக்கம் இருக்கிறது தான் பிரச்சனைங்கிறது தான் உங்களுடைய கேள்வி இல்லையா? இல்லைங்க மேடம், எனக்கு வந்து விரைப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இன்பம் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு அந்த இன்பமே தெரியல, ஒரு ஃபீலிங்கே இல்ல. ஓகே, இன்பமே தெரியல அப்படின்னா உங்களுடைய விந்து வெளியேறதே உங்களால வந்து உணர முடியலங்கிறீங்களா? லைட்டா ஒரு செகண்ட் மாதிரி தான் இருக்கு. அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்ல. ஓகே ஓகே, செகண்ட் மட்டும் தான் அந்த மாதிரி தான். இது வந்து கைப்பழக்கம் இருந்ததுனால தான் அப்படின்றது ஃபீல் பண்றீங்களோ? ஆமா, அதனால தான் நான் ஃபீல் பண்றேன். ஓகே, ஐ திங்க் இது வந்து கரெக்ட் தான் டாக்டர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். கேப்போம். டாக்டர் சொல்லுங்க. உங்க ஏஜ், உங்க வயசு என்ன இப்போ? 27 சார். 27.
அதாவது இதில் முக்கியமானது என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கைப்பழக்கத்தை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இனிமேல் பட்டு ஏதாவது டெலிவரி நேரம் இது மாதிரி நேரங்களில் கைப்பழக்கம் வச்சுக்கிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. கைப்பழக்கத்தை பெரிய பாவமாக நினைக்காதீங்க மேரேஜுக்கு முன்னாடி. ஆனால் மேரேஜுக்கு பிறகு கண்டிப்பாக அதை பாவமாக நினைக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தபடி மட்டும் அதை பயன்படுத்திக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. இவருக்கு விரைப்புத்தன்மை விந்து முந்துதல் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி அவருடைய கேள்வியில் இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இது ரெண்டு கூட கசகசன்னு ஒரு ஐட்டம் இருக்குது. அந்த கசகசவை மட்டும் பொண்ணு வறுவலாக வறுத்து வச்சுக்கிட்டு இந்த மூணையும் சேர்த்து அரைச்சி ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கிட்டு டெய்லி காலை மாலை இல்லை காலை இரவு பாலில் போட்டு சாப்பிட்டாங்கன்னா விந்து உற்பத்தி ஆகும், விந்து கட்டும், வீரியமும் கிடைக்கும், விரைப்புத்தன்மை கிடைக்கும். கொஞ்சம் லாங் டைம் ப்ராசஸும் கிடைக்கும். கசகசவுல அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த நிகழ்ச்சி இருவருக்குமே சமம், ஆண் பெண் இருவருக்குமே சமமான ஒரு நிகழ்ச்சி. அதனால நீங்க தாராளமா வந்து இந்த நிகழ்ச்சியில ஆண் பெண் இருவருமே கலந்துக்கலாம். நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு டயல் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை அணுகலாம். அண்ட் இப்ப நம்ம வந்து நேர் யாருன்னு பாத்துடலாம். டாக்டர், ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் கார்த்திக் மேடம். கார்த்திக், எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என்ன இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய மழையா பொழியுது. சொல்லுங்க கார்த்திக், எப்படி இருக்கீங்க கார்த்திக்? நல்லா இருக்கேன் மேடம். சரி, சொல்லுங்க, எப்படி போச்சு உங்களுடைய ஆயுத பூஜை எல்லாம்? நல்லா போயிடுச்சு மேடம். உங்களோட ஆயுதங்களுக்கு எல்லாம் பூஜை போட்டுட்டீங்களா? எல்லாம் பூஜை போட்டுட்டு இருக்கேன் மேடம். போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல போட்டு முடிஞ்சது. ஓகே, என் கால போட்டுட்டு இருக்க இந்த டைம்ல ஆயுத பூஜை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு யோசிக்கிறேன். இல்ல. சரி, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க கார்த்திக். ஒண்ணும் இல்ல மேடம், இப்போ வயசு வந்து அடிக்கடி, அதாவது மந்த்லி வந்து பீரியட் டைம் வருது இல்லையா? ஆமா. பீரியட் டைம் வரும்போது பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து ஒரு பெயின் அதிகமா இருக்கு இல்லையா? வயிறு வலி வருதா? ஆமாங்க. ஓகே, இங்க அடி வயிறு வலிக்குதா இல்ல வந்து மேல் வயிறு வலிக்குதா? எங்க வலிக்குது அது? அடி வயிறு. ஓகே, சரி, சொல்லுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பெயின் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதை வந்து சரி பண்றதுக்கு, அதை வந்து அந்த பெயினை கம்மி பண்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு? சரி, நிச்சயமா வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 3 years ஆச்சு. 3 years ஆகுது. உங்களுடைய மனைவிக்கு வந்து என்ன வயது ஆகுது? 24, 25 ஆகுது. ஓகே, இது வந்து எப்படி அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு முன்புல இருந்து இந்த பிரச்சனை இருக்கா இல்ல வந்து திருமணத்துக்கு அப்புறம் தானா? இல்ல, அது வந்து பெயினாக இருக்குது, ரெகுலரா வர்றது. ஓகேங்க. குழந்தைகள் உண்டா உங்களுக்கு? இருக்கு மேடம். ஓகே, ஷியோர். இது வந்து என்ன மாதிரியான தீர்வு வந்து டாக்டர் சொல்றாருங்கறத கேட்டுக்கலாங்க. சொல்லுங்க டாக்டர். இதுக்கு ஒரே ஒரு மருந்து இருக்கு, அதை செஞ்சுக்கிட்டாலே அது பண்ண அந்த பெயின் வரக்கூடிய நேரத்தில் முருங்கைக்கீரை இருக்கு பாருங்க, முருங்கைக்கீரையை கொஞ்சம் போல அதை சுத்தம் பண்ணி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதில் ஓப்பன் பண்ணி அதில் கல் உப்பு இருக்குல்ல அதை வச்சு அதை மூடி கையாலே கசக்கணும். கசக்கி அதில் சாறு எடுக்கணும். சாறு எடுக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவு வந்துடும். அந்த சாறை சுத்தம், அதாவது இலைகளை சுத்தம் பண்ணிட்டு உண்ணாக்கில் அப்படியே குடிச்சிட வேண்டியது. கல் உப்பு கொஞ்சமாலாம் வச்சா பத்தாது, உடனே சடனா நிற்கும். அது அந்த வலி வரக்கூடிய நேரமெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா நாளடைவில் அந்த வலி திரும்ப வராது. இவங்க இன்னொரு இவங்களுக்கு என்ன டிப்ஸ்னா, குல்கந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டு வருதுங்க. ரோஜா குல்கந்து அடிக்கடி சாதாரணமா சாப்பிட்டுக்கிட்டு வரட்டும், அதை ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டு வரட்டும். இது அந்த பெயின் வரக்கூடிய நேரத்தில் சாப்பிட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பெயின் ஸ்டாப் ஆயிடும். ரோஜா குல்கந்து அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இந்த தேன்ல வந்து ரோஜா பதம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாத்துடலாம் டாக்டர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. என் பேரு ராஜு, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ராஜு, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்பதாங்க சொல்லி முடிச்சு, கோயம்புத்தூர் மழையா இன்னைக்கு வந்து பொழிஞ்சிட்டு இருக்குன்னு. இன்னைக்கு நிறைய பேர் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க ராஜு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. சரிங்க. இப்போதான் கன்சீவ் ஆகி டெலிவரி கொடுத்ததுனால வைஃப் கூட கான்டாக்ட் இல்ல. ஓகே, எப்ப டெலிவரி ஆச்சு? ஒரு 3 months ஆயிடுச்சு. 3 months. ஓகே, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆண் குழந்தையா? ஓகே. எனிவேஸ், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
நன்றிமா. சொல்லுங்க. எனக்கு இப்போ வைஃப் கூட கான்டாக்ட் இல்லாதனால காலையில இருந்தா பயங்கர தலைவலிக்குது. அது கைப்பழக்கத்துல எடுக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா கைப்பழக்கத்தினால நான் பாதிக்கப்பட்டவன். ஓகே ஓகே. இப்ப நான் 20 இயர்ஸ் இருக்கும் போது பசங்களுக்கு ஆமா ஆமா கம்மி ஆமா இல்லீங்களா? ஒரு பெண்ணோட உடல் உறுப்புகளை அறியறதுக்கு எங்களுக்கு நிறைய வருஷங்கள் ஆயிடுது. அது அறிஞ்ச பிறகு எவ்வளவு என்னன்னு தெரிஞ்சது ஒரு விஷயம். பட் அது அறியிற ஒரு பாதையில நாங்க இழக்கிற விஷயங்கள் ரொம்ப அதிகம். சரிங்க. அதுக்காக நான் முடியும் என்னோட 6 months ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் I recovered from that. I worked out well. Super. I got into marriage and I am able to give a baby, birth to a baby. Okay. இப்போ எனக்கு எப்பயாவது கைப்பழக்கத்தை ஈடுபட்டாலும் எனக்கு 3 விஷயம் நடக்குது. ஒன்னு இமிடியேட்டா டயர்ட் ஆகுறேன். அடுத்து 2 நாள் என் தலையில முடி கொட்டுறது அதிகமா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறமேட்டு கண் எரிச்சல். ஓகே. ஒரு மாதிரி ஒர்க் பண்ண முடியல ஆபீஸ்ல. ஓகே ஓகே. இது இஸ் தட் கைப்பழக்கத்தை நான் போகல. பட் வைஃப் கூட கான்டாக்ட் ஆகும்போது இட் இஸ் a long process. சோ லாங் ப்ராசஸ்ல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி க்ளீன் பண்ண பிறகு தான் லிக்விட் வெளியே போகும் இல்லீங்களா? ஆமா. பட் சடனா கைப்பழக்கத்துல வெளியே இருக்கும்போது ஐ ஃபீல் ட்ரெயின்ட். ரெண்டு விஷயம் சார்ட்ட கேட்கணும். ஒன்னு, இந்த என்னோட யங் ஏஜ்ல நான் பட்ட விஷயங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு கைப்பழக்கம் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன சஜஷன்ஸ் அவங்க கொடுக்க முடியும்? இந்த மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது இல்லைங்களா? ஆமா, நிச்சயமா நிச்சயமா. இப்போ வைஃப் அட்டெண்ட் பண்ண முடியாத டைம்ல என்னோட கவனம் நான் வேற இதுல செலுத்தினாலும் படிக்கிறது செலுத்தினாலும் எனக்கு அது தேவைப்படுது இல்லைங்களா? ஆமா. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம்? எனக்கு ஹெட்டேக் அதிகமாகுது. இப்போ விந்து வெளியே எடுக்காம எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஓகே ஓகே. அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தாராளமா உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ரொம்ப தெளிவா கேட்டிருக்கீங்க உங்களுடைய சந்தேகங்களை. அதுக்கு நிச்சயமா நான் பாராட்டுதல் சொல்லிக்கிறேன். அண்ட் டாக்டர், இவருக்கு உண்டான தீர்வு சொல்லுங்க. இவருக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, கைப்பழக்கம் செய்யறதே பெரிய பாவமா நினைக்கிறது. கைப்பழக்கம் செஞ்சா உடம்பு பாலா போயிடுங்கிறது அது அப்படி இல்லை. ஓகே. கைப்பழக்கம் அப்படிங்கறது செய்யலாம். ஆனா விந்து வெளியேறதுக்காக வேண்டி மாற்றம் இருக்கணும். அதுவும் எப்பயாவது ஒரு தடவை இல்லையா? ஆமா, அப்படி இருக்கணும். ஓகே. அதே தொடர்ச்சியா இருக்க கூடாதுங்கறத நம்மளுடைய கணக்கே தவிர அவருடைய பயம் என்னன்னா இப்ப நான் ஒரு வாட்டி பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ண தூண்டும் இல்லையா? ஆகையினால மனக்கட்டுப்பாடு இருந்தா சரியாகும். ஓகே. மனக்கட்டுப்பாடுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, ஒரு உஷ்ணத்தால இது மாதிரி தொல்லைகள் ஏற்படும். சாதாரணமா இளநீர் எடுத்துக்கலாம், வெந்தயம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு என்னவெல்லாம் இருக்கோ, பால், மோர், இதுல டச் வச்சுக்கிட்டாலே அந்த உஷ்ணம் குறையும். அந்த வெட்கனுடைய ஒரு பாதிப்பு கொஞ்சம் குறையும். அதுல இருந்து ரிலீஃப் ஆகலாம். ஓகே டாக்டர். அட் தி சேம் டைம் ஒரு தலை வலிக்குதுன்னு சொல்றாரு, கண்ணு எரியுதுங்க. இல்ல, அதெல்லாம் மன ஃபீலிங். அதெல்லாம் அந்த பயத்தோடவே இருக்கும்போதே டென்ஷன் வரத்தான் செய்யும். ஓகே. டென்ஷன் தான் காரணம். இதே மாதிரி செய்ய போறோம், தப்பு செய்யறோம், என்ன பாதிக்க போதும் போது இல்ல, தப்பு செய்யவே இல்ல அப்படிங்கறது. அதாவது தப்பு செய்ய போறோம் அப்படின்னா கைப்பழக்கமே எனக்கு இல்ல. அவர் சொன்னது 3 மாதம் தப்பு செஞ்சா இது மாதிரி வருது அப்படின்றாரு. ஓகே. ஆமா, கைப்பழக்கம் செஞ்சா இது மாதிரி எனக்கு பாதிப்பு வருதுன்றாரு. சரி. ஆமா. ஓகே ஓகே டாக்டர். எனிவேஸ், டாக்டர் சொன்ன அட்வைசஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாத்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. சென்னையில இருந்து கிருஷ்ணா பேசுறேன். சொல்லுங்க கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய லீலைகள்லாம்? குட், நைஸா போயிட்டு இருக்கு. ஓகே, சொல்லுங்க, என்ன பிரச்சனைங்கிறது சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 இயர்ஸா எனக்கு கைப்பழக்கம் இருக்கு. ஓகே. நைட்டு தூங்கும் போது சம்டைம்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. ஓகே. அதான் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? நிச்சயமா டாக்டர் கிட்ட உங்களுடைய உங்களுக்கு உண்டான தீர்வு என்னங்கறத கேட்டுக்கலாம். சொல்லுங்க டாக்டர். உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போ? இல்ல டாக்டர், அவருடைய வயது என்னன்னு தெரியல. அவர் கால் திடீர்னு கட் பண்ணியாச்சு. சொல்லுங்க. இதுக்கு அவர் செஞ்சுக்கிறது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அட்வைஸ் தான். தூக்கத்துல சக்தி வெளியேறவங்க நிறைய மருந்துகள் இருக்குது. இருந்தாலும் குறிப்பா அவர் என்ன செய்யலாம், தண்ணீர் விட்டான்ங்கிறது ஒரு இதை தேனில் மத்திச்சு சாப்பிடலாம். உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது பழக்கம் வந்தாலே சரியா வந்துடும். இன்னும் ஒரு டிப்ஸ் அவருக்கு முழுக்க சொல்றேன். நீர்முள்ளின்னு ஒரு பொடி இருக்கு, விதை இருக்கு. அதை முறை பிரகாரம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு
தேனில் மத்திச்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த விந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். விந்து வெளியேறாமல் கட்டுப்படுத்தும். அதாவது தூக்கத்தில் கனவு வந்தால் கூட வெளியேற்றாத முழிப்பு வந்துடும். ஓகே. எனவே ரொம்ப நன்றி கிருஷ்ணா கால் பண்ணதுக்கு. அண்ட் ஒரு உண்மை சொல்லணும்னா வந்து நீங்கள் வந்து இப்போ என்னுடைய மனசை வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாரத்தில் ஆழ்ந்துருச்சு. பிகாஸ் ஒன் ஆஃப் மை பிரதர் பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணா. ஸோ ஹீஸ் நோ மோர் ரைட் நவ். கொஞ்சம் அப்படியே என்னுடைய பாஸ்ட் என்னுடைய பிரதர் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அது நல்ல காலங்களை வந்து எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. கௌதம் மேடம். கௌதம், எப்படி இருக்கீங்க கௌதம்? ஃபைன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை மேடம். ஓகே, சொல்லுங்க கௌதம், உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு பாஸ்ட் 6 இயர்ஸா கை பழக்கம் போயிட்டு இருக்கு. எவ்வளோ இயர்ஸா? 6 இயர்ஸ். ஓகே, அதுக்காக தான் வந்து இப்போ பயந்து பயந்து பேசுறீங்களோ? இல்ல இல்ல, பயந்துலாம் பேசல மேடம். இப்போ தெளிவா வருது உங்களுடைய வார்த்தைகள். சொல்லுங்க. அந்த அந்த உச்சகட்டத்துல வந்து அடையும் போது கொஞ்சம் இரிட்டேட்டிங், ஸ்பெர்ம் வெளிய வரும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு மேடம். உங்களுடைய மனசு இரிட்டேட்டிங்கா இருக்கா? எரிஞ்செரிஞ்சு விழுற மாதிரி இருக்கா? இல்ல வந்து உங்களுடைய ஆணுறுப்பு வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இல்ல, மனசு தான் மேடம். அது வெளியே வரும்போது ஒரு இரிட்டேட்டிங். பட் லைட்டா எனக்கு அந்த ஸ்பெர்ம் வந்து தண்ணி மாதிரி வருது, கொஞ்சம் பிளட் கலந்த மாதிரி வருது மேடம். பிளட் வர மாதிரி வருதா? ஆமாம் மேடம். ஓகே, எத்தனை வருஷமா வந்து நீங்க வந்து கை பழக்கம் பண்ணியிருக்கிறதா சொல்றீங்க? 6 வருஷம் இல்லையா? ஆமாம் மேடம். உங்களுக்கு வயது என்ன ஆகுது? 24 மேடம். 24 இயர்ஸ். ஓகே. ஒரு நாளைக்கு இல்ல வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை நீங்க வந்து இந்த கைப்பழக்கத்துல ஈடுபட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்ல வந்து per day twice பண்ணுவோம். ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் வீக்லி 3 days அந்த மாதிரி போயிட்டு. வீக்லி 3 days. அப்படி வந்து வீக்லி 3 டேஸும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை தானா இல்ல அதுவும் வந்து ஒரு முறை தான்? ஓகே, ஓகேங்க. எவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய மாஸ்டர்பேஷன்ல வந்து நீங்க ஈடுபடுவீங்க? more than 10 minutes. more than 10 minutes. ஓகே. 10 minutes வந்து மோர் தென் சொல்றீங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எவ்வளோ நிமிஷம் எடுத்துப்பீங்க? 10 to 12 குள்ள கரெக்டா மேடம். ஓகேங்க. டைமிங்லாம் கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி, டாக்டர் கிட்ட வந்து இதுக்கு நான் தீர்வை கேட்போம். ஓகே டாக்டர், சொல்லுங்க டாக்டர். இவர் வந்து குறிப்பா மன ரீதியா உள்ள பயத்தை விட்டுறணும் ஒண்ணு. ஓகே. இவருக்கு வந்து இந்த பிளட் வர மாதிரிலாம் இருக்குங்கிறது ஒரு ஃபீலிங். ஒரு மருத்துவரை அணுகிக்கிறது நல்லது. இருந்தாலும் நமக்கு கொடுக்க வேண்டிய டிப்ஸ் ஒன்று, இந்த திரிபாலான்னு ஒரு காம்பினேஷன் இருக்கு. கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், இந்த 3 சேர்ந்தா திரிபாலா. அது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி டெய்லி பாலில் போட்டு சாப்பிட்டுட்டு வரணும். காலை மாலை காலை மாலை சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது இந்த ப்ளீடிங் வர்றதை ஸ்டாப் பண்ணும். அதில் கைப்பழக்கத்தால் ஏற்படக்கூடிய ட்ரபிளையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வர அந்த கைப்பழக்கம் போகாமலும் அது பண்ணும். ரெண்டாவது, கைப்பழக்கம் செய்யறது ஒரு பெரிய குற்றமா எடுத்துக்க வேணாம். 1, அடிக்கடி வச்சுக்க வேணாம். 2. ஓகே ஓகே, அதுதான் இப்போ குறைச்சிருக்கிறதா சொல்றாரு. டாக்டர் சொல்ற அட்வைஸை கேளுங்க. மெயின் வந்து பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு செக்ஸாலஜி டாக்டரை போய் நீங்க வந்து அணுகி உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையோ அதுக்குண்டான தீர்வு காணுங்க. பிகாஸ் நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் எனக்குமே வந்து பயமா தான் இருக்கு. ஸோ நீங்கள் அதை போய் வந்து என்ன தீர்வுங்கிறத நீங்கள் வந்து ஒரு செக்ஸாலஜிஸ்ட் டாக்டரை வந்து நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா வந்து ஆண் பெண் இருவருமே வந்து நிகழ்ச்சியை அணுகலாம். நான் வந்து இது திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது ஏன்னா வந்து நிறைய பெண்கள் இப்போவும் இந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா வந்து செக்ஸை பற்றி பேசுறதுக்கு ரொம்பவே வந்து தயங்குறாங்க. ஸோ அந்த தயக்கம்லாம் போய் நம்மளும் வந்து செக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு உண்டான பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா இல்லை வந்து உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மேலே இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். பெண்களே, உங்களுக்கு தான் வந்து நான் முக்கியமாக இதை சொல்கிறேன். சரியா? கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேம், என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே. மதி சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. இல்லைங்க மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 months ஆகுது. சரிங்க, என்ன வயசு ஆகுது?